அன்பான தமிழ் உங்களை டிவைன் லைட் டெராட்டோ சர்ஜி தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிற ரீடிங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாரம் எப்படி நான் நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறேன் இந்த ரீடிங் ரெக்கார்ட் பண்ணுறேன். கிளியர் த கிளட்டர். மெயின் அட்வைஸ் வென் இன் டவுட் த்ரூ இட் அவுட். மெயின் கைடன்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் த கிளட்டர். வீடை க்ளீன் பண்ணுங்கள், உங்கள் எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் ஆன் கிளியரிங் திங்ஸ் அவுட். அதுதான் உங்களுக்கு மெயின் கைடன்ஸ் இந்த வாரம். சேஸ் யுவர் ட்ரீம் பாட்டம் டெக்கில் இருக்கு. பார்க்கலாம். ஒன் மோர் கார்ட் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் எப்படி ஃபார் த கலெக்டர்? இந்த வாரம் எப்படி? நேச்சர். ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். டேக் அ வாக். லெட் த பியூட்டி ஆஃப் நேச்சர் ஃபீட் யுவர் சோல். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கிளென்சிங் ப்ராசஸ். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் நேச்சரில். அது வந்து உங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கொடுக்கும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இந்த வாரம் நீங்கள் உங்களோட எனர்ஜியை கிளென்ஸ் பண்ணுறது, வீடு கிளென்ஸ் பண்ணுறது, இதில் எல்லாத்துலேயும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து 2 செட் ஆஃப் கார்ட்ஸ் எடுக்க போகிறேன். ஒன்று வந்து உங்களோட ப்ரொஃபஷனல் இல்லைன்னா கரியர், அடுத்தது பார்த்தீங்கன்னா லவ் லைஃப். ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கலெக்டிவோட ப்ரொஃபஷன் இல்லைனா கரியர் இந்த வாரம் சூப்பர். ஸோ உங்கள் ப்ரொஃபஷன் இல்லைனா கரியரில் நீங்கள் நிறைய விஷயங்களில் புதுசாக ட்ரை பண்ணுறீங்க. அப்ரெண்டிஸ் வந்திருக்கு. உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா புது வெஞ்சர் இல்லை புது ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா ஒரு புது கரியரை சூஸ் பண்ண போகிறீங்க. ஆனால் அப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களோட ஃபார்ச்சூன் உங்கள் பக்கம் திரும்புது. ஏன்னா யூ ஆர் எண்டிங் டஃப் சைக்கிள். சரி, முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்ல ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து புது வேலைக்கு போகலாம், இல்லைனா புது கரியரை சூஸ் பண்ணலாம், இல்லைனா என்ன சொல்கிறது, உங்களோட பேஷனை ட்ரை பண்ணலாம். இவ்வளோ நாளாக ரொம்ப நாளாக உங்கள் மனசில் இருக்க ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் சைடில், இல்லைனா வந்து நம்ம வந்து புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆசிலேஷனில் இருந்தீங்க அப்படின்னா, குழப்பத்தில் இருந்தீங்கன்னா அதை தேர்ந்தெடுங்க. அது உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், அதாவது லக்கு கொண்டு வரப்போகுது. ஓ எம்பரஸ். அந்த லக் பார்த்தீங்க அப்படின்னா எம்பரஸ். ஓ, காதலோட சேர்ந்து தான் இந்த புது ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் இந்த மாஸ்குலின் எனர்ஜி பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது ஃபெமினோட சேர்ந்து ஒரு புது வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைனா ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒன்றுனா ட்ரை பண்ணுறீங்க, ஆனால் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா கீப் ட்ரையிங். முயற்சி பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்கள் மேபி எல்லாத்துக்கும் இது பொருந்தணும்னு அவசியம் இல்லை. பட் ஒரு சிலருக்கு உங்களோட ஜாப் மாத்திர சுச்சுவேஷன், இல்லைனா உங்களோட பொசிஷனை விட்டுட்டு வேறு பொசிஷன் போவீங்க. மேபி இது வந்து ஈகோ டித்தா கூட இருக்கலாம். உங்களுக்கு ஈகோ தடுக்குது ஃபெமினோட போய் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. நான் வந்து ஒரு கிங் மாதிரி தான் போகணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க. அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் இந்த ஃபெமினோட சேர்ந்தீங்க அப்படின்னா தான் இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனே உங்களுக்கு இந்த ஃபெமினன் தான். ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பலனளிக்கும். எப்போ அப்படின்னா when this queen enters your life. இந்த தேவதை என்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் வராங்களோ அன்னைக்கு வரும். மெயின் கைடன்ஸ், நீங்கள் இப்போ இருக்க சுச்சுவேஷனை முடிக்கணும். இந்த எண்ட் கார்டு போட்டிங்கன்னா தான் இந்த தேவதை உள்ள வருவாங்க. ஏன்னா இவ்வளோ நேரம் இந்த கார்டு வெளியில் இருந்தது. இந்த கார்டு எப்போ உள்ளே வந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டட் வேர்ல்ட், அதாவது எண்டிங் சைக்கிள்ஸ். மேபி ஒரு சிலருக்கு உங்களோட ஜாப் மாற்றுறது, இல்லை உங்கள் பர்சனல் லைஃப்பில் சில இடங்களை விட்டுட்டு வெளியில் வர்றது, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நீங்கள் இதை விட்டுட்டு வெளியில் வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் வீச ஆரம்பிக்கும். நைட் வாரியர். நீங்கள் இந்த மாதிரி தான் போராடணும். உங்கள் காலில் ஷூஸ் கிடையாது, ஆனால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக வந்து கவர்டாக இருக்குது. இந்த மாதிரி நைட் வாரியர், இந்த வாரியர் ஸ்பிரிட் தான் உங்களுக்கு ரொம்ப தேவை. அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஹாப்பினஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வெல்த், அபண்டன்ஸ் எல்லாத்துக்கான பாதையை திறந்து விடும். அதுக்கு முன்னாடி நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. கிளியர் பண்ணுங்கள். கிளியர் பண்ணதில் கன்ஃபியூஷன்ஸ் வந்ததுன்னா வாக் இன் த நேச்சர். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ். லவ் லைஃப் கலெக்டிவ்க்கு இந்த வாரம் எப்படி இருக்கும்? லவ் லைஃப் இந்த வாரம் ஃபியூச்சர் தான் அது. ஸோ இந்த வாரத்தில் இது நடக்க போகிறது இல்லை, பட் ஃபியூச்சரில் இது நடக்கும். மாஸ்டர், ஜஸ்டிஸ், இது உங்களுக்கு ரொம்ப அவசியம். என்ன அப்படின்னா இந்த ஜஸ்டிஸ். மேபி இந்த மாஸ்குலின் எனர்ஜி தான் இந்த ஃபெமினனை ப்ரொடெக்ட் பண்ணும், இல்லை இந்த ஃபெமினுக்கான ஜஸ்டிஸ் இந்த மாஸ்குலின் கொடுக்கணும். அதுக்கான முயற்சி இந்த வாரத்தில் இறங்க போகிறாங்க. இல்லைன்னா இறங்குங்க அப்படிங்கிறது கைடன்ஸ். நீங்கள் அப்படி இறங்குனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி வரும். ஆனால்
அந்த ஜஸ்டிஸ் வராமல் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வராது. மேபி நீங்கள் நிறைய இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கலாம். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் வரப்போகுது. இப்போ இருக்க கரண்ட் எனர்ஜி பார்த்தீங்கன்னா பவர், இம்பார்ட்டன்ஸ், டிஸ்டிங்ஷன், சக்ஸஸ் பிகினிங் டு டெவலப். இந்த சக்ஸஸ் பிகினிங் டு டெவலப் எப்போ ஆகும் அப்படின்னா உங்கள் காதல் வாழ்க்கையிலையும் சரி, உங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி, நீங்கள் இந்த காதல் வாழ்க்கையில் பண்ண இன்ஜஸ்டிஸ்க்கு ஜஸ்டிஸ் கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் புது வசந்தங்கள் வீச ஆரம்பிக்கும். காதலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் இருந்த அந்த டார்க்னஸ் போய் ஒரு சந்தோஷத்துக்கான வழி பிறக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த ஜஸ்டிஸ் கார்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கால் வந்து விட்டப்பட்டிருக்கு. அந்த கால் வந்து மேபி காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை காமிக் மாஸ்குலின் எனர்ஜியாக இருக்கலாம். அது எதுக்காக இந்த கால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு டெலிகேட்டான பூ, அந்த பூன்னு சொல்ல நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயத்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து அந்த காலை வெட்டியிருக்கீங்க. அதான் நான் இங்கே பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். ஒரு இந்த காதலையும் சரி, இந்த ஃபெமினையும் சரி காப்பாற்றுறதுக்காக ஒரு ஸ்ட்ராங் மூவ் நீங்கள் எதிர்த்து போராடணும். அப்படி போராடினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் புது வசந்தங்கள் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் யூ ஷுட் பி திஸ் எம்பரர். இந்த மேஸ்ட்ராலஜி பார்த்தீங்கன்னா எம்பரர் மாதிரி தான் இருக்கணும். அந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்தது என்னங்கிற வழி புலப்படும். வியர்னஸ், ரிஜெக்ஷன், போர்டம். இந்த கார்டு எதை ரெப்ரசென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்னேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம யூஸ்வலாக சொல்லுவோம் பாம்புக்கு வந்து எலும்பு இருக்காதுன்னு. ஆனால் இந்த பாம்புக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு கூட இப்படி இருக்குது. இந்த மாஸ்குலின் எனர்ஜி கையில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுதுறதுக்கான அந்த பென், அந்த காலத்தில் இருக்க அந்த இறகுலான பென் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 கீ எல்லாமே இந்த மாஸ்குலின் கையில் இருக்குது. ஆனால் அவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. அதாவது ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில், ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஏன்னா இந்த பாம்பை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றத அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதனால அவங்க ரொம்ப போர்டாக இருக்காங்க. மேபி இந்த ஃபெமினனுக்கு பண்ணுற ஜஸ்டிஸ் அவங்களால பண்ண முடியல, இல்லைன்னா அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஃபெமினன் எனர்ஜியை விட்டு தள்ளி இருக்கீங்க. அதனால மாஸ்குலின் எனர்ஜி ரொம்ப போர்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த பீயிங் ஸ்டக் தான் இந்த எனர்ஜி. பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே, இது என்னன்னா ஃபோர்ஜரி கார்டை ரெப்ரசென்ட் பண்ணுது. உங்கள் வாழ்க்கையில் யாரோ ஒருத்தவங்கள உங்களை சீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதனால நீங்கள் இல்லை பண்ணிட்டாங்க, இல்லை பண்ண போகிறாங்க. அந்த ஒரு லாஸ்னால நீங்கள் வந்து ஸ்டக்காக ஃபீல் பண்ண போகிறீங்க. அப்படி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சுன்னா ஓகே, இந்த மாஸ்டர் கார்டு இஸ் பீயிங் டிஸ்டர்ப்டு. ஓகே, அப்படி ஏதாவது நடந்தது அப்படின்னா நீங்கள் உங்கள் ஜஸ்டிஸ்க்காக போராடணும். இது வந்து உங்கள் காதலை பிரிக்கிறதுக்காக நடக்கிற ஒரு அட்டாக். அதனால நீங்கள் எதிர்த்து போராடி தான் வெற்றி பெறணும். நீங்கள் போராடிங்கன்னா ஜஸ்டிஸ் வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். பட் யூ ஹாவ் டு பி வெரி ஸ்ட்ராங். வந்து கோழைத்தனம் இருந்தது அப்படின்னா, அதோட சாயல் இருந்ததுன்னா கூட இந்த ஜஸ்டிஸ் பக்கம் கால் எடுத்து வைக்காதீங்க. அப்புறம் உங்கள் கால் வெட்டப்பட்டுரும். உங்களுக்கு அந்த அந்த பவர் இருந்தால் மட்டுமே, அந்த கட் ஃபீலிங், அந்த ஸ்ட்ரென்த் இருந்தால் மட்டுமே தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்கள். இல்லை நான் கோழை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பெட்ஷீட்டை போத்தி படுத்து தூங்கிடுங்க. காதலும் படுத்து தூங்கிடும். அதுக்கப்புறம் போர்டாக ஃபீல் பண்ணுறேன், ஃபெமினன் என் வாழ்க்கையில் வரல, வேற பக்கம் போயிட்டாங்க அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே காலத்தை விட்டுங்க. அடுத்தது மாஸ்டர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, கைண்ட்னஸ், ஈக்குவாலிட்டி as சயின்டிஸ்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். அதாவது இந்த கார்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா மாஸ்டர், ஒரு லீடருங்கிறவங்க அவங்க என்ன சொல்றது, அவங்க டிசபிள்ஸையும் சரி, அவங்க ஃபாலோவர்ஸையும் சரி, இந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஈகோ இருக்கக்கூடாது. இந்த மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரௌன் எடுத்து அவங்களோட கீழே இருக்க குட்டி குட்டி ஃபாலோயர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ரேட்டாகவும் இருக்கலாம், பார்த்த ரேட் மாதிரி தான் இருக்குது, அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கீழே கொண்டு வராங்க. பட் ஒரு கிங் இல்லைன்னா ஒரு எம்பரருங்கிறவங்க அப்படி தான் இருக்கணும். ஈகோ இருக்கக்கூடாது. அதே சமயம் வந்து அவங்களோட லைஃப்பையும் ஃபேமிலியும் சரி, அவங்கள சுற்றி இருக்கவங்களையும் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு வாரியராக இருக்கணும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இந்த கைடன்ஸ், இந்த பிளஸ்ஸிங் இது எல்லாமே எட்டி பார்க்க ஆரம்பிக்கும். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் டெக்கில் ஸ்டார். நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ஸ்டார். இப்போ நீங்கள் இருக்கிறது ஹெர்மிட் மோடில். யூ நீட் டு ஃபாலோ த லேடி. இந்த ஹெர்மிட் மோடுக்கு பின்னாடி ஒரு கார்டு, யா, அல்கெமிஸ்ட்.
ஸோ இந்த கார்ட் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது. உங்களுக்கு ஒரு கைடிங் ஸ்டார் இருக்காங்க. நீங்கள் ஒரு பிரேக் எடுங்க, இந்த மாதிரி கிளியர் பண்ணுங்க உங்கள் எனர்ஜியை. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுங்க. உங்ககிட்ட பென் இருக்குது, உங்ககிட்ட கீஸ் இருக்குது, பட் யூ ஆர் நாட் ஃபிகரிங் அவுட் த வே. நீங்கள் அந்த வழியை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி உங்கள் கையில் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த முயற்சி இருக்குது அப்படின்னா இல்லை. இந்த மாதிரி ஹெர்மிட் மோடில் போங்க, பேனா பேப்பரோட போய் செட்டில் ஆகுங்க, ஃபிகர் அவுட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் எழுதுங்க, பண்ணுங்கள். உங்களுக்கு கைடிங் ஸ்டார் இருக்காங்க, அவங்க சொன்னதெல்லாம் நோட் டவுன் பண்ணுங்கள். ஃபாலோ த லேடி. இங்கே பார்த்தீங்கன்னா எம்ப்ரஸ் அந்த லேடி நியோஃபைட். நியோஃபைட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்யூரியஸான யங் எனர்ஜி. இங்கே இருக்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ஃபெமினன் எனர்ஜி. அதனால் நீங்கள் வந்து நான் வந்து ரொம்ப கீழே இருக்கேன், அவங்க ரொம்ப பவர்ஃபுல், அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நான் எப்படி போய் அவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுது, இந்த மாதிரி எந்த இதுவும் வேண்டாம். நீங்கள் போங்க, உங்களுக்கான வழி பிறக்கும். ஆனால் அந்த முயற்சி வேணும். நான் வந்து கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் ஜஸ்டிஸ், திஸ் லவ் எனர்ஜி, ஸ்பிரிட் வீக் ஹெட் லவ் எனர்ஜி. ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் லவ் எனர்ஜி. The star is coming out as a reverse. It's so fake feminine. நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது ஒரு ஃபேக் ஃபெமினன் எனர்ஜியை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஃபேக் ஃபெமினன் இருக்காங்க. அவங்க வந்து இந்த எம்பரஸ் மாதிரி ப்ரிட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைன்னா காப்பி கேட் இருக்கு. அதை பற்றின உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்நேரம். ஏன்னா அது வந்து ஃபேக் பர்சன் அப்படின்னு இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு தான் அந்த கார்ட் ரெப்ரசென்ட் பண்ணுது. யூ ஹேவ் டு பிளான். நீங்கள் வந்து சரியாக பிளான் பண்ணி ப்ராப்பராக அதை எடுத்துகிட்டு போகணும். ஸோ உங்களோட பிளானிங்கில் தான் அவங்களோட ஃப்யூச்சர் இருக்குது. நீங்கள் சரியாக பிளான் பண்ணணும், அதோட அந்த பிளானிங்கை எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே ப்ளீஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி ஸ்பிரிட்ஸ், ப்ளீஸ். வீக் ஹெட் மாஸ்குலின் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு டவர் இருக்குது. மை காட். ஜஸ்டிஸ் கார்ட் பாட்டம் டெக்கில். ஸோ இந்த ஜஸ்டிஸ் 6 of Pentacles ஸ்பிரிட்ஸ் வந்து நிறைய சொல்ல விரும்புகிறாங்க. ஏன்னா இந்த ஜஸ்டிஸ் கார்டு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் ஜஸ்டிஸ் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். மேபி நீங்கள் நிறைய இன்ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா நிறைய தவறான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அதுக்கான பரிகாரம் இன்னும் பண்ணலை. அதனால தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் எல்லாமே பிளாக்கேஜாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 6 of Pentacles வந்து பிளாக்கேஜ். Six of Pentacles blockage, Nine of Cups blockage, King of Pentacles blockage. எல்லாமே blockage எனர்ஜி. ஏன்னா நீங்கள் இன்னுமே அதுக்கான நியாயம் பண்ணலை. டெத். மேபி இது உங்களோட ஈகோ டெத்தாக இருக்கலாம், இல்லை நீங்கள் இந்த கம்ப்ளீட் பண்ண வேண்டிய சில விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணலை. கண்டிப்பாக ஒரு காமிக் ஃபெமினன் இருக்காங்க. தே ஆர் யூஸிங் ஸ்பெல் ஒர்க். அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்சல் ஸ்டார் காப்பி கேட். இந்த காப்பி கேட்டை பற்றி உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியும், இல்லைன்னா தெரிய வரப்போது. அவங்கள பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அவங்களோட அந்த மாஸ்க் வெளியில் வரப்போது. பேஜ் ஆஃப் வான்ஸ் எல்லாமே பிளாக்கேஜ். இங்கே இருக்கிறது ரெண்டே எனர்ஜி. இது ரிவர்சல் எனர்ஜியா இல்லை அப்ரைட்டான்னு தெரியாது. குயின் ஆஃப் வான்ஸ் ஃபெமினன் எனர்ஜி, சார்மிங் அண்ட் அட்ராக்டிவ். இந்த ஃபெமினன் எனர்ஜி அட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அவங்களோட அபண்டன்ஸ், அவங்களோட கரியர், அவங்களோட ஃபியூச்சர். Temperance. Somebody is impatient. Karmic is very impatient. இந்த காமிக் ஃபெமினன் எனர்ஜி ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, பொறுமை இல்லாமல் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எல்லாமே இப்பயே நடக்கணும். அதனால நிறைய ஸ்பெல் ஒர்க் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருக்காங்க. அது எல்லாமே பேக் ஃபயர் ஆகுது. ஏன்னா இங்கே நிற்கிறது எம்ப்ரஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இந்த லேடி. ரெண்டு எனர்ஜியுமே வந்து பவர்ஃபுல். ரெண்டையுமே எம்பாடி பண்ணிக்கிறது வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெமினன் எனர்ஜி. ஸோ இந்த காமிக்கால ஆஃப்டர் பாயிண்ட் நிறைய விஷயங்கள் பண்ண முடியல, பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகலை. மாஸ்குலினுக்கு இருக்க ஒரே ஒரு கைடன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க பண்ண பல விஷயங்கள், அதாவது லவ் விஷயத்தில் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க, கொடுக்கல. காசு விஷயத்தில் எடுத்துகிட்டே இருந்திருக்காங்க, கொடுக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்செக்யூரிட்டிஸில் அவங்க ஒர்க் பண்ணாதனால ஃபெமினன் இந்த கனெக்ஷன் மேலே அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது, இந்த கனெக்ஷன் மேலே அதை காட்டுறது, ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, எல்லாத்தையுமே வந்து அவங்க வாழ்க்கைக்குள்ளே விட்டு பிரச்சனை பண்ண அலோவ் பண்ணுறது, பவுண்டரிஸ் கிடையாது. தெருவில் போகிறவங்க வரவங்க, சிஸ்டர், பிரதர், மதர், கூட வேலை செய்கிறவங்க, கீழே வேலை செய்கிறவங்க, யாராக இருந்தாலும் சரி இந்த மாஸ்குலின் ஏறி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா
such a coward he is. ஃப்ரோசன் வின்டர் குளிர்காலம் நடுங்கிட்டு இருக்காங்க. மேபி மாஸ்குலின் நடுங்கிட்டு இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள், ஏன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி இல்லை. இந்த மாஸ்குலினுக்கு கிளாரிட்டி இல்லை, அதனால தான் எல்லா பிரச்சனையுமே நடக்குது. நான் சொன்ன மாதிரி தான் அவங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட கேன் கண்ட்ரோல் திஸ் மாஸ்குலின் பிகாஸ் சீஸ் மாஸ்குலின் வந்து இப்போ ஃபெமினின் எனர்ஜியில் இருக்கலாம். நாட் ஸ்டாண்டிங் இன் ஹிஸ் பவர். ரெயின், அதாவது கண்டினியூஸாக மழை பெஞ்சிட்டே இருந்தோம்னா அந்த சோனு ஒரு ஓசை மட்டும்தான் கேட்கும். நம்மளால் கிளியராக பார்க்க முடியாது. அந்த குளிரில் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருப்போம். அந்த மாதிரி ஒரு விஷயம்தான் மேபி இந்த மாஸ்குலின் லிட்ரலி க்ரையிங். ஏன்னா அந்த கிங் இஸ் இன் ரிவர்ஸ். ரெண்டு விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். மாஸ்குலின் அவங்களோட பொசிஷனை லூஸ் பண்ணலாம். மேபி அந்த மாஸ்குலினோட பவர் போகலாம். இல்லைனா மாஸ்குலினோட வீட்டை யாராவது எடுத்துகிட்டு அவங்கள வீட்டில் இருந்து வெளியில் துரத்தலாம். இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் இருக்குது. இதில் எது வேணால் நடக்கலாம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் வாயேஜ் ட்ராவல். இந்த மாஸ்குலின் சில விஷயங்களை பண்ணாமல் விட்டதான் அதுக்கு காரணம். ஏற்கனவே இந்த ஃபெமினை வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கணும். நிறைய கிளியரான டெசிஷன்ஸ் எடுத்திருக்கணும். ஓஷன் பார்த்தீங்க அப்படின்னா கடல் ரொம்ப ஆழமானது. ஆனால் அந்த கடல் ஆழத்தில் போனால் தான் அந்த முத்து கிடைக்கும். ஸோ இந்த மாஸ்குலின் பயத்தினால மேலேயே மிதந்துக்கிட்டு கிடைக்கிற கட்டையை பிடிச்சி போய்கிட்டு எங்கே ஒதுங்குதோ அங்கே போயிட்டு இந்த மாதிரி சில சமயம் வி நீட் டு கோ வித் த ஃப்ளோ. ஆனால் எல்லா சமயமும் இல்லை. எங்கே நம்ம வாழ்க்கையை கண்ட்ரோல் எடுக்கணுமோ அங்கே எடுக்கணும். இல்லைனா கம்ப்ளீட்டாக வந்து டிவைன் கிட்ட கண்ட்ரோலில் வேணும். இந்த மாஸ்குலின் ரெண்டையுமே பண்ணல. இது வந்து என்ன சொல்கிறது, அந்த எனர்ஜி அந்த கவர்னஸ்னு கூட சொல்ல முடியாது. இது அதையும் தாண்டி புனிதமானது. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாஸ்குலின் ஸ்க்ராட்ச்லேருந்து தான் திரும்ப ஆரம்பிக்கணும். இல்லைனா மேபி கரியரில் இந்த மாஸ்குலின் ஃபஸ்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணனாலும் இந்த மாஸ்குலினுக்கு லக்கு வராது. இந்த மாஸ்குலின் புது கரியரை ஸ்டார்ட் பண்ணாலும் இதே ஃபெயிலியர்ஸ் தான் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. அன்டில் இந்த ஜஸ்டிஸ், இந்த பேலன்ஸ், இந்த மாஸ்குலின் இந்த ஃபெமினுக்கு பண்ண துரோகங்களுக்கு எல்லாமே வந்து ஜஸ்டிஸ் பண்ணாமல் இந்த மாஸ்குலின் வந்து இந்த வாழ்க்கையில் இந்த என்ன சொல்கிறது, இந்த டெசர்ட் திரும்ப திரும்ப அந்த குண்டு செடியில் குதிரை ஓட்டிகிட்டு இருக்கிறது. அதாவது பிரச்சனை இருக்குன்னு தெரியும், காமிக்ஸ் ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஸ்பெல் ஒர்க் இருக்குன்னு தெரியும், உங்கள் ஃபேமிலி ட்ராப் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஆனால் எல்லாம் தெரிஞ்சும் அப்படியே என்ன சொல்கிறது, இட்ஸ் லைக் சம் ஸ்டோன். இந்த அப்படி நான் ஸ்டோனை வந்து என்ன சொல்கிறது டிஸ்கிரெடிட் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோனுக்கு வந்து அவ்வளோ வேல்யூஸ், அவ்வளோ பவர், அவ்வளோ எனர்ஜி இருக்குது. இந்த மாஸ்குலின் அது கூட இல்லை. I can't compare anything with this masculine because ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் சூடும் சொரணையும் வெளியில் வரணும். அதை நம்ம இழந்துட்டோம்னா மனுஷனாக இருக்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஸ்பிரிட்ஸ் அதான் சொல்கிறாங்க, இந்த மாஸ்குலினுக்கு இன்னுமே கிளாரிட்டி இல்லை, இன்னும் குளிரில் நடுங்கிட்டு தான் இருக்காங்க, எதையும் கிளியராக பார்க்க முடியல. ஏன்னா முதுகெலும்பு இல்லை. ஸோ உங்களுக்கான ஒரே ஒரு கைடன்ஸ், நீங்கள் வந்து ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் த ஹை ப்ரீஸ்டஸ். உங்களால் எல்லாமே பார்க்க முடியும். நீங்கள் மேபி மாஸ்குலினுக்கு ஆல்ரெடி கைட் பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த விட்டு வெளியில் போக சொல்லியிருக்கலாம், இல்லைனா நீங்கள் கரெக்டான வழியை காமிச்சிருக்கலாம். கேட்கல. அகங்காரம். இப்போ இந்த மாஸ்குலினோட அகங்காரம் எங்கே ஓடி போய் ஒழிஞ்சதுன்னு தெரியல. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்குது. இந்த மாஸ்குலினால இந்த புது கரியரையோ புது ஜாபையோ கூட எடுக்க முடியாது. எப்போ வரைக்கும் அப்படின்னா இந்த ஃபெமினுக்கு ஜஸ்டிஸ் கொண்டு வர வரைக்கும். ஸோ இந்த மாஸ்குலினுக்கு இருக்க ஒரே வழி ஜஸ்டிஸ். அது உங்களுக்கு கேஸாக இருந்தாலும் சரி, இந்த ஃபெமினுக்கு பண்ண துரோகங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கோழை மாதிரி வீட்டிலேருந்து வெளியில் வராமல் இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்துலையும் ஆக்ஷன், ஜஸ்டிஸ், பிளான் மட்டும். பேப்பர் பென்சில் வச்சு பிளான் போட்டு பிரயோஜனம் கிடையாது. ஆம்பளையா தைரியமாக சில விஷயங்கள் பண்ணணும். அப்போ தான் இந்த குயின் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் உள்ளே வருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா மாஸ்குலின் எல்லாத்தையுமே இழந்துடுவாங்க. திரும்ப இந்த பண்ணுற முயற்சியும் வந்து ஃபெயிலியர் தான். ஃபெமினின் வந்து அவங்க வாழ்க்கையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. எங்கேயும் நிற்கலை, எங்கேயும் ஸ்டாப் பண்ணல. அந்த மாஸ்குலினுக்காக நிற்கிற ஐடியாவும் அவங்களுக்கு இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பரன்ஸ் எல்லாமே ரிவர்சல் எனர்ஜி. இது இப்போ இந்த ஃபெமினுக்காக இருந்தால் கூட இந்த ஃபெமினின் உள்ளே வரல. இந்த கார்டில் முன்னாடியே பார்த்துட்டிங்கன்னா இந்த ரீடிங்கில் தெரியும், இந்த ஃபெமினின் உள்ளே வரல. எப்போ வரைக்கும் உள்ளே வரப்போகிறது இல்லை அவங்கன்னா இந்த கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த சைக்கிளை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வெளியில் வர வரைக்கும் இந்த ஃபெமினின் எட்டி கூட பார்க்க போகிறது இல்லை. ஒன்ஸ் இந்த மாஸ்குலின் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா ஃபெமினின் இஸ் கோயிங் டு ஷோ அப். அதுவும் வித் அப்பாலஜி, வித் அந்த ஸ்ட்ராங் மாஸ்குலின் எனர்ஜியோட போனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்டாண்ட் பண்ணணும். கையில் ஒரு கற்கருவாலோட வர்றவங்க காலை வெற்றளவுக்கு தைரியமான மாஸ்குலினாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபெமினின் திரும்ப இந்த மாஸ்குலின், அதாவது கன்சிடர் பண்ணுறதுங்கிற ஆப்ஷனே இந்த மாஸ்குலின் இருக்கும். இந்த சோர்ட் கிளாரிட்டி அகெயின்
இந்த சோர்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு சைடு டார்க்னஸ் இருக்குது, அங்கே ஒரே ஒரு சின்ன வெளிச்சம் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. தெர் இஸ் அ டவர் கட்டிங் அக்ராஸ் திஸ் கார்ட். இந்த டார்க்னஸையும் சரி, இந்த பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான சுச்சுவேஷன் சரி, ஒரு டவர் கிராஸ் பண்ணுது. ஸோ இந்த மாஸ்குலின் தான் சூஸ் பண்ணணும். இந்த டார்க்னஸோட போக போகிறாங்களா, இல்லை இந்த டவரை ஃபேஸ் பண்ணிட்டு இந்த பிரைட்னஸ், இந்த கலர்ஃபுல் லைஃப்க்கு போக போகிறாங்களா, இந்த கிளாரிட்டியோட வெளியில் வர போகிறாங்களாங்கிறத இந்த மாஸ்குலின் எடுக்க போகிற டெசிஷனில் தான் இருக்குது. பட் பேஸ்ட் ஆன் திஸ் டெசிஷன் ஒன்லி the feminine is going to make a decision. The thread. இந்த மாஸ்குலினோட லைஃப் இப்படி தான். அந்த டார்க்னஸில் அவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரே ஒரு இந்த காதல்ங்கிற அந்த ஒரே ஒரு ரெட் த்ரெட் நம்ம பார்த்துருப்போம் நிறைய சைனீஸில். இந்த காதல்ங்கிற இந்த சோல்மேட் டிவைன் கவுண்டர் பார்ட்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரெட் த்ரெட். அதாவது அது நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் அப்படி ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். அந்த ஒரே ஒரு கனெக்ஷன் தான் இப்போ இந்த மாஸ்குலின், இந்த டார்க்னஸில் இருக்க ஒரே ஒரு ஹோப். இந்த மாஸ்குலின் வந்து ஒரு ப்ராமிஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு பண்ணணும். என்ன நடந்தாலும் சரி இந்த ஃபெமினினை ப்ரொடெக்ட் பண்ணணும், நான் என்ன நடந்தாலும் சரி நியாயத்துக்காக நிற்க போகிறேன், போராட போகிறேன் அப்படிங்கிற அந்த ப்ராமிஸ் இந்த யூனிவர்ஸ்க்கு படி ஸ்டெப் எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா இந்த மாஸ்குலின் இந்த டார்க்னஸ்லேருந்து இந்த கலர்ஃபுல் பிளேஸ்க்கு வர முடியும். பட் இது எல்லாமே நடக்கும் எப்போ அப்படின்னா இந்த ஃபெமினுக்கு ஜஸ்டிஸ் இந்த மாஸ்குலின் கொண்டு வரணும். அந்த ஜஸ்டிஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த தேவதை இந்த மாஸ்குலின் லைஃப்பில் வரப்போகிறாங்க. இந்த தேவதை வந்தால் மட்டும்தான் இந்த மாஸ்குலினுக்கு வாழ்க்கையில் இனிமேல் வசந்தம். அப்படி இல்லை அப்படின்னா ஷீ இஸ் கோயிங் டு வாக் அவே. இந்த மாஸ்குலினோட லைஃப் இந்த டார்க்னஸில் போக போகுது. ஸோ ஃபெமினன் பி கேர்ஃபுல். நீங்கள் எல்லா எனர்ஜியும் எப்போவுமே வந்து ஃபர்கிவ்னஸை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அன்கண்டிஷனல் லவ் இருக்கட்டும். அதே சமயம் வந்து உங்களோட பவுண்டரி நீங்கள் கிளியராக இருங்க. அன்கண்டிஷனல் லவ் எப்போ வரும் அப்படின்னா உங்களோட எனர்ஜி, உங்களோட லைஃப் ஒரு செக்யூர் பிளேஸில் இருந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொடுக்கலாம். பாத்திரம் அறிஞ்சுதான் பிச்சை போடணும். இந்த மாஸ்குலின் அந்த பாத்திரத்துக்கு அருகதை இருக்கவங்களான்னு பார்த்துட்டு போடுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் ஜேர்னி அட் ப்ரெசன்ட். இந்த வாரம் வந்து இந்த மாஸ்குலின் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதை எடுத்தால் உங்கள் வாழ்க்கைக்குள்ள அவங்க எட்டி பார்க்கறதுக்கான வரம் அவங்களுக்கு கிடைக்கும். டோன்ட் ரிப்பீட் பாஸ்ட் லெசன்ஸ், கீப் யுவர் ஐஸ் வைட் ஓப்பன். இந்த மாஸ்குலினுக்கு இந்த மாஸ்குலின் வந்து திரும்ப திரும்ப அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால தான் ஃபெமினன் இந்த மாஸ்குலின் லைஃப்பில் இல்லை. திஸ் ஷால் டு பாஸ், ஹோல்ட் ஆன். இது ஃபெமினனுக்கு. இதை பாஸ் பண்ணி இந்த மாஸ்குலின் வருவாங்களான்னா அதை எடுக்க போகிற முயற்சியை பொறுத்து இருக்குது. பட் மாஸ்குலின் ட்ரை பண்ணால் ஹீ இஸ் கோயிங் டு கம் அவுட். சக்ஸஸ் இருக்குது. ஸ்டே ஸ்ட்ராங். ஸோ இது என்ன ஆகும், எப்படி போகும் அப்படின்னு மாஸ்குலினுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா ஸ்டே ஸ்ட்ராங். ஏன்னா உங்களை சுற்றி நிறைய ப்ரொடெக்டிவ் எனர்ஜி இருக்குது. இந்த கன்ஃபியூஷன் எல்லாமே நடக்கிறதுக்கு காரணம் உங்களோட கோழத்தனம், உங்களோட இந்த குழப்பம், ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு தைரியமில்லாத ஒரு சூழ்நிலை. அந்த தைரியம் இல்லாததான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த கோழத்தனம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதை விட்டுட்டு வெளியில் வந்தீங்க அப்படின்னாவே எல்லாமே தானாக மாற ஆரம்பிக்கும். பட் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் எடுக்கணும். யாரும் வந்து எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஃபெமினின் இல்லாமல் ஸ்பிரிட்ஸ் நாட் கோயிங் டு சப்போர்ட் யூ அண்ட் ஷீ இஸ் நாட் ரெடி டு சப்போர்ட் யூ அட் ப்ரெசென்ட். ரீடைரக்ட் யுவர் ஃபோக்கஸ் அண்ட் எனர்ஜி, பி மோர் ப்ரொடெக்டிவ். ஃபெமினின் நீங்கள் இப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட ஓன் ஜேர்னியில், நாட் இன் திஸ் கனெக்ஷன். கீப் யுவர் கனெக்ஷன் ஆஸ் சீக்ரெட் டு அவாய்ட் காமிக் அட்டாக்ஸ். இது வந்து